யோசிச்சு பாருங்க, நம்ம உடம்புலயே 108 ரகசிய புள்ளிகள் இருக்கு. அதுல ஒன்ன சரியா தொட்டா ஒரு ஆளையே நினைவிழக்க செய்ய முடியும். இன்னொரு புள்ளிய தொட்டா ஒரு நோய குணப்படுத்த முடியும். இது ஏதோ சினிமா கதை மாதிரி இருக்குல்ல. ஆனா இதுதான் வர்மக்கலை. வாங்க, ஆயிரக்கணக்கான வருஷமா மறைக்கப்பட்ட இந்த மகா சக்தியோட ரகசியங்களை நாம இப்ப ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல ஒன்னு சொல்லிடுறேன், இது வெறும் அடிதடி சண்டை கிடையாது. இது நம்ம உடம்புல ஓடுற உயிர் சக்திய, அதாவது பிராணன கட்டுப்படுத்துற ஒரு ஆழமான அறிவியல். இதே பிராண ஓட்டத்தை வச்சு ஒருத்தரை வீழ்த்தவும் முடியும், அதே பிராண ஓட்டத்தை சரி செஞ்சு நோய்களை குணப்படுத்தவும் முடியும். இதுதான் வர்மக்கலையோட அந்த ஆச்சரியமான இரட்டை சக்தி. இப்போ ஒரு கேள்வி. உலகமே கொண்டாடுற ஷாலின் குங்ஃபு கலைக்கு நம்ம ஊர்ல இருந்து போன ஒரு கலைதான் தாயின்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, அதுதான் உண்மை. இந்த பழங்கால இந்திய கலைக்கும் புகழ்பெற்ற ஷாலின் மடத்துக்கும் ஒரு பிரிக்க முடியாத வரலாற்று தொடர்பு இருக்கு. அது என்னன்னு நாம போக போக பார்க்கலாம். பாருங்க, இந்த கேள்விதான் வர்மக்கலையோட மைய புள்ளியே. இது வெறும் கற்பனை இல்ல, இது ஒரு சாத்தியம். சரியான அறிவும் முறையான பயிற்சியும் இருந்தா இது நிச்சயமா சாத்தியம்தான். சரி, இந்த மகா சக்தியோட வேர்கள் எல்லாம் எங்க இருக்கு? வாங்க, இந்த கலையோட காவிய தொடக்கத்தை பாப்போம். இதோட கதை கடவுள்கள், சித்தர்கள்னு ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு பின்னோக்கி போகுது. இதோட ஆரம்பமே தெய்வீகமானதுன்னு சொல்லலாம். இந்த ரகசிய அறிவு முதல்ல பழைய ஓலிச்சுவடிகள்ல தான் பதிவு செய்யப்பட்டது. ஆனா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது முதல்ல போருக்காக உருவாக்கப்படல. ஆரோக்கியம், தியானம், அப்புறம் சுய கட்டுப்பாட்டுக்காக தான் இதை உருவாக்குனாங்க. இதுதான் வரலாற்றோட ஒரு முக்கியமான திருப்புமுனை. போதி தர்மர் கத்துக் கொடுத்த அந்த உடற்பயிற்சிகளும் தற்காப்பு நுணுக்கங்களும் தான் பின்னால ஷாலின் குங்ஃபு, கராட்டே, ஜூடோ மாதிரி உலக புகழ் பெற்ற தற்காப்பு கலைகளுக்கெல்லாம் அடித்தளமா அமைஞ்சுது. யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்துல அரசர்களோட போர் பயிற்சியில உச்சகட்ட ரகசியமா இருந்த இந்த கலை பிரிட்டிஷ் ஆட்சியின் போது தடை செய்யப்பட்டுச்சு. அதனால பல வருஷங்களா இது ரொம்ப ரகசியமா குரு சிஷ்ய பரம்பரை வழியா மட்டுமே பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கு. சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா ஒரு சின்ன தொடுதல் மூலமா எப்படி இவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியுது? வாங்க, இந்த இதிகாசத்துக்கு பின்னால இருக்கிற அறிவியலை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் வர்மக்கலையோட அடிப்படை. நம்ம உடம்ப ஒரு பெரிய எலக்ட்ரிக் சர்க்கியூட் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. பிராணன்கிறது அதுல பாயிர கரண்ட், வர்ம புள்ளிகள்ங்கிறது ஸ்விட்சுகள். அந்த ஸ்விட்சை வச்சு இந்த கரண்ட்டை சீராக்கவும் முடியும், நிறுத்தவும் முடியும். இந்த வர்ம புள்ளிகள்ல 2 முக்கிய வகை இருக்கு. ஒன்னு தொடுவர்மம். இதுல 96 புள்ளிகள் இருக்கு. இத வச்சு ஒருத்தரை தற்காலிகமா செயலிழக்க வைக்கவோ அல்லது நோய்களை குணப்படுத்தவோ முடியும். ஆனா படுவர்மம் அப்படி இல்ல. அதுல இருக்கிற 12 புள்ளிகளும் ரொம்ப அபாயகரமானவை. அதுல தாக்குதல் நடந்தா அது மரணத்தை கூட ஏற்படுத்தலாம். ஆக வர்மக்கலை ஒரே அறிவை 2 விதமா பயன்படுத்துது. ஒரு பக்கம் அது ஒரு ஆபத்தான தாக்குதல் ஆயுதம், இன்னொரு பக்கம் அது நோய்களை குணப்படுத்தும் ஒரு அற்புதமான மருத்துவம். இது ஒரே நாணயத்தோட 2 பக்கங்கள் மாதிரிதான். அப்போ இவ்வளவு சக்தி வாய்ந்த, அதே சமயம் அபாயகரமான அறிவை ஒருத்தர் எப்படி கத்துக்க முடியும்? நிச்சயமா இது சுலபமான காரியம் கிடையாது. அது ஒரு நீண்ட, ரொம்பவே கடினமான பாதை. முதல் கட்ட பயிற்சியே ரொம்ப சுவாரஸ்யமானது. யானையோட பலம், பாம்போட நெகிழ்வுத்தன்மை, சிங்கத்தோட கம்பீரம், புலியோட பாய்ச்சல்னு விலங்குகளோட குணாதிசயங்களையும் உடல் அசைவுகளையும் கத்துக்கிறது மூலமா அவங்க உடலை முழு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவாங்க. இந்த பயணம் உடலை பக்குவப்படுத்துறதுல ஆரம்பிச்சு கம்பு, வாள் போன்ற ஆயுதங்களை கையாள்வது வரைக்கும் போகும். இறுதி கட்டத்துல கைகள்ல எந்த ஆயுதமும் இல்லாம அவங்களே ஒரு நடமாடும் ஆயுதமா மாறுவாங்க. அதுக்கு பேர்தான் வெறுங்கை நிலை. இது இப்போ இருக்கிற மாதிரி ஏதோ 2 மாசத்துல கத்துக்கிற கோர்ஸ் இல்லைங்க. ஒரு குரு தன்னோட சிஷ்யனுக்கு அந்த அபாயகரமான படுவர்ம புள்ளிகளை பத்தி சொல்லிக் கொடுக்கலாமான்னு யோசிக்கிறதுக்கே குறைஞ்சது 12 வருஷ அர்ப்பணிப்பும் பயிற்சியும் தேவைப்படும். இந்த சக்தி தவறான கைகளுக்கு போகாம இருக்க இந்த குரு சிஷ்ய உறவு ஒரு முக்கியமான வடிகட்டியா வேலை செய்யுது. பொறுமை, பணிவு, கட்டுப்பாடு இதெல்லாம் இல்லாதவங்களுக்கு இந்த அறிவு ஒருபோதும் கொடுக்கப்படாது. ஏன்னா இந்த கலைய தப்பா பயன்படுத்தினா அது பயன்படுத்துறவங்களையே அழிச்சிடும். இந்த கலையில பிளாக் பெல்ட் மாதிரியான பட்டங்கள் எல்லாம் கிடையாது. இது ஒரு வாழ்நாள் பயணம். கத்துக்கிட்டது கையளவு, கல்லாதது உலகளவுங்கிற தத்துவத்தை இது ரொம்ப ஆழமா உணர்த்துது. பணிவும் தொடர்ச்சியான பயிற்சியும் தான் இதோட அடிப்படை. சரி, 4000 வருஷம் பழமையான இந்த கலைக்கும் இன்னைக்கு இருக்கிற நம்ம அவசர உலகத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு நிறையவே இருக்கு.
இன்றைய தலைமுறைக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா வர்மக்கலைங்கிறது ஒரு பழங்கால பயோ ஹேக்கிங் மாதிரி. நம்ம உடலையும் மனசையும் அதோட உச்சக்கட்ட செயல்திறனுக்கு கொண்டு போற ஒரு சிஸ்டம் இது. உயிர் சக்தியான பிராணனை சரியா கட்டுப்படுத்துறது மூலமா நம்ம உடலுக்கு இணையற்ற நெகிழ்வுத்தன்மையும் நம்ம மனசுக்கு லேசர் மாதிரி கூர்மையான கவனமும் கிடைக்குது. இதுல முக்கியமா உடல் பலத்தை விட அறிவும் நுணுக்கமும் தான் ஜெயிக்க வைக்கும். நம்மள மாதிரி நாள் முழுக்க ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை பார்க்கறதால நம்ம உடம்புல ஏற்படுற ஆற்றல் தடைகளை நீக்கி மன அழுத்தத்தை குறைக்க இது ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். இது நவீன வாழ்க்கை முறைக்கு ஒரு பழங்கால தீர்வு. ஆக வர்மக்கலைங்கிறது வெறும் தற்காப்புக்காக மட்டுமில்ல, அது நம்மளோட முழு ஆற்றலையும் வெளிக்கொண்டு வர்றதுக்கான ஒரு மறக்கப்பட்ட அறிவியல் சாவி. முரட்ட பலமும் தொழில்நுட்பமும் ஆதிக்கம் செலுத்துற இந்த உலகத்துல ஒருவேளை இத போன்ற பழங்கால அறிவுதான் மனித இனத்தோட உண்மையான மகா சக்தியா இருக்குமோ? யோசிச்சு பாருங்க.